வணக்கம். வள்ளுவர் வள்ளலார் வட்டத்தை சேர்ந்த நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்று புறநானூறு 8ஆம் செய்யுளை பார்க்க போகின்றோம். சோழன் கடுங்கோ வாழியாதனை பற்றி கபிலர் பாடியது பாடான் திணை இயன்மொழி வாழ்த்து. இயன்மொழி என்பது மன்னனுடைய இயல்புகளை இயல்பாக எடுத்துரைப்பது. மிகப்பெரிய அளவில் அதனை பாராட்டி புனைந்துரைத்து கூறாமல் இயல்பாக எடுத்துரைப்பது. வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொது சொல் பொறாது இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை கடந்தடுதானை சேரலாதனை யாங்கனம் ஒத்தியோ வீங்கு செலல் மண்டிலம். யாங்கனம் ஒத்தியோ வீங்கு செலல் மண்டிலம். பொழுதென வரைதி புறக்கொடுத்து இரத்தி மாறி வருதி மலைமறைந்து ஒளித்தி அகலிரு விசும்பினானும் பகல் விளங்குதியால் பல்கதிர் விரித்தேன். இப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த பாரி பாரி என்று மாரியும் உண்டு இங்கு உலகு புறப்பதுவே அப்படின்னு கபிலர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. என்ன எல்லாரும் பாரி பாரி பெரிய வள்ளல்ன்றீங்க, இங்க மழை கூட தான் பெய்யுது, வரையாது வழங்கும் வள்ளல் மழையும் தான், பாரி ஒருத்தன் தான் இருக்கானா அப்படின்ட்டு வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்ந்திருப்பார். அது மாதிரி இந்த பாட்டுல என்ன நீங்க எல்லாரும் சூரியனை போன்றவன், இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுல எல்லாம் படிச்சோம். சூரியனை போன்றவன் சந்திரனை போன்றவன், பகைவர்களை அழிப்பதில் சூரியனை போன்றவன், தன் மக்களை காப்பதில் சந்திரனை போன்றவன் படிச்சோம். இப்ப அதைத்தான் இவர் கேள்விக்குறியாக்குறாரு. என்ன சூரியனை போன்றவன்றீங்க, சூரியன் எப்படிப்பட்டவன், இவனோடு ஒப்பிடக்கூடிய தகுதி படைத்தவனா? அவன் காலையில வருவான், சாயந்தரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவான், சந்திரன் வந்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவான், அப்புறம் திரும்ப மாறி மறுநாள் வருவான், பகல்ல மட்டும் தன்னுடைய கதிர்களை விரித்து வெளிச்சத்தை தருவான். அவனை எப்படி நம்ம இந்த மன்னனோட ஒப்பிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த பாட்டு கேட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதுவும் ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக பாடப்பட்ட ஒரு பாடல். ரொம்ப இயல்பா சொல்ற மாதிரி, என்ன நீங்க பெருசா சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் உடையதுன்றத பார்ப்போம். வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொது சொல் பெறாது. அதாவது இந்த வையத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வழிமொழிந்து ஒழுக, இவன் சொன்னதை கேட்டு அதற்கு அடுத்துதான் அவங்க பேசுவாங்க, இவன் வழியில் தான் அவர்கள் பேசுவார்கள். நம்ம சொல்றோம்ல வழிமொழிகிறேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி போகம் வேண்டி பொது சொல் பெறாது. இந்த உலகம் முழுக்க, இந்த உலகம் பறந்தது, இது யாராருக்கோ சொந்தமானது அப்படின்னு சொல்ற அந்த பொது சொல் அதை பொறுக்க மாட்டாமல் தன்னுடைய நாடு சிறியது என்ற எண்ணத்தையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப, அந்த ஊக்கம் அது ஊக்கம் கொடுக்குது. எதுக்கு? போர் செய்வதற்கு. உலகம் ரொம்ப பெருசுப்பா, அதெல்லாம் நம்மளால கட்டியாள முடியுமா அப்படின்னு சொன்னா அது என்னது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போர் செய்வோம், போர் செய்து எல்லா நாடுகளையும் நம்முடைய நாடாக்குவோம் அப்படின்ற ஒரு ஆசை. இடம் சிறிது, நம்ம இருக்கிற இடம் சும்மா இத்தினோண்டுதான், சின்னதுதான் அப்படின்னு சொன்னா அது மனசு கேட்கல. இடம் சிறிது என்று சொல்லுவது ஊக்கம் துறப்ப, அந்த சொல்லே அவனை போர் செய்வதற்கு துரத்துது. ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை. இது தவிர அவன் எப்படிப்பட்டவன்னா, அவனுடைய உள்ளம் ஒடுங்குவதே கிடையாது. யாருக்கும் கொடுக்கறதுக்கு அவன் ஒடுங்கி போக மாட்டான். ஓம்பா ஈகை, எல்லாருக்கும் வரையாது வழங்கும் வள்ளல். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்ற, தவிர்க்காமல் வரையாது வழங்கும் வள்ளலாக இருப்பவன். ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை. கடந்தடுதானை சேரலாதனை. கடந்தடுதானை என்றால் மிகப்பெரிய படைகளை உடையவன், மிகப்பெரிய படைகளை அடக்கியவன். அப்படிப்பட்ட சோழன் கடுங்கோ வாழியாதன். ஆதன் என்பதுதான் இவனுடைய இயற்பெயர். இந்த ஆதன் என்ற பெயர் ரொம்ப முக்கியமான பெயர். மதுரையில அந்த கீழடி பக்கத்துல ஒரு தொல்லியல் ஆய்வு அதெல்லாம் பண்றாங்கல்ல, இப்ப கீழடி அகழாய்வுன்னு அப்படி செய்யும் போது அங்க ஆதன் என்ற பெயர் உள்ள ஒரு இது கிடைச்சது, ஒரு ஓடு. அந்த இதுல ஆதன்னு பெயர் எழுதியிருக்காங்க. இதை வைத்து பார்க்கும்போது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல ஆதம்மா என்ற ஒரு கடவுள் வழிபடப்படுகிறது. இப்ப இந்த ஆதன்ற பேரு, ஆதம்மா என்ற கடவுள் வழிபாடு
அதை வழிபடுகின்ற மக்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த வழிபடுகின்ற மக்கள் இவங்கெல்லாம் தொல் பழங்குடிகள் அப்படின்னு தெரிகிறதுக்கு இந்த ஆதன் என்ற பெயர் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக ஆதனை யாங்கனம் ஒத்தியோ வீங்கு செலல் மண்டிலம். விரைந்து செல்கின்ற மண்டிலம் என்றால் சூரியன், சூரிய மண்டிலம். விரைந்து செல்கின்ற சூரியனே யாங்கனம் ஒத்தியோ, நீ எப்படி நீ எப்படி ஈக்குவல் ஆவ அப்படின்னு கேட்கிறார். பொழுதென வரைதி, நீ ஒரு பொழுதுதான் உனக்குன்னு வரையறுத்து கொண்டாய். பகல் பொழுது என்று நீ உனக்கான பொழுதை வரையறுத்து கொண்டாய். அவன் இரவு பகல் பார்க்காமல் போராடுவான். எல்லா மன்னனும் அப்படித்தான். நீ உன்னுடைய பொழுதை வரையறுத்து கொண்டாய். புறக்கொடுத்து இரத்தி, நீ முதுகு காட்டி ஓடுற, புறமுதுகு காட்டி ஓடுற. சந்திரன் வர வர நீ என்ன பண்ற? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற. அப்ப புறமுதுகு காட்டுகிறாய். மாறி வருதி, திரும்ப காலையில வர்ற, மறுபடி திரும்ப வர்ற. மலை மறைத்து ஒளித்தி, மலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற. எங்க போய் ஒளிஞ்சுக்கிற? புறமுதுகு காட்டு. மலைக்குள்ள போய் அப்படியே சன் செட் ஆயிரும்ல, செட் ஆகுது. மறுநாள் சன்ரைஸ் ஆகுது. அப்ப மாறி வருதி மலை மறைத்து ஒளித்தி. அகல் இரு விசும்பினானும், இவ்வளோ பெரிய அகன்ற பெரிய விசும்பு வானம் இருக்குது. அதில் பகல் விளங்குதியால், பகல் மட்டும்தானே நீ இருக்கிற. விளங்குதல் அப்படின்னா விளக்கமாக இருத்தல், வெளிச்சமாக இருத்தல்னு பேரு. அதனால விளங்கினான் என்ற சொல்ல வினை சொல்ல ஒருத்தன் புகழோடு இருப்பதற்கு தான் பயன்படுத்தணும். ஒருத்தன் தோல்வி அடைஞ்சு போறதோ அல்லது வருந்தி வெளிச்சம் குன்றி போறதுக்கு நம்ம விளங்கினான்ற சொல் பயன்படுத்தக்கூடாது. பகல் விளங்குதியால், பகல்ல நீ ரொம்ப வெளிச்சமா இருக்க. பல்கதிர் விரித்தே, நிறைய கதிர்களை விரித்து நீ வெளிச்சமா இருக்க. ஆனா வாட் அபவுட் த நைட்? யூ ரன் அவே ஃப்ரம் தி சந்திரன். அந்த மாதிரி அவர் சொல்றாரு. திரும்ப வாசிக்கிறேன். வையம் காவலர் வழிமொழிந்தொழுக போகம் வேண்டி பொது சொல் பொறாது இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை கடந்தடுதானை சேரலாதனை. அதாவது இந்த மன்னன் வையம் காவலர், இந்த வையத்தை ஆட்சி செய்கின்ற காவலர்கள் எல்லாம் இவனது வழிமொழிந்து ஒழுக, இவன் வழியே நடக்க, இவன் சொல்லை கேட்டு நடக்க, போகம் வேண்டி பொது சொல் பெறாது. போகம் என்றால் நிலம், இங்க விளைச்சல் நிலம் அது சார்ந்ததுதான். இந்த நிலம் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது. காற்றும் நீரும் வானும் நிலவும் பொதுவில் இருக்கிறது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குதுன்னு ஒரு பாடல் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த நிலம் பொதுவானது என்ற பொது சொல்லை பொறாது, அதை பொறுக்க முடியாமல், இடம் சிறிது, உனக்கான அதிகாரம் செலுத்துகின்ற இடம், உன்னுடைய கிங்டம், உன்னுடைய ஆட்சி நடக்கின்ற இடம் சிறிது என்று சொன்னால் அந்த ஊக்கம் துறப்ப, அந்த எண்ணம், அந்த கருத்து, அந்த சொல் தாங்க முடியாமல் அது இவனை விரட்ட, ஒடுங்கா உள்ளத்து, அடங்காத உள்ளத்தோடு, ஓம்பா ஈகை, தவிராத ஈகை, வரையாத ஈகையின் பண்பும் கொண்டவன், கடந்தடுதானை, போர் களத்தில் போர் படைகளை வென்றவன், அவனோடு, அப்படிப்பட்ட அவ்வளவு சிறப்புடையவனோடு, யாங்கனம் ஒத்தியோ வீங்கு செலல் மண்டிலம், விசும்பில் விரைவாக செல்லும் சூரியனே, நீ எவ்வாறு அவனுக்கு நிகராவாய்? நீ என்ன செய்கிறாய் என்றால், அடுத்த 4 வரியும் கதிரவனை பற்றியது. பொழுதென வரைதி, நீ உனக்கான பொழுதை வரையறுத்துக் கொள்கிறாய். புறக்கொடுத்து இரத்தி, நீ புறமுதுகு காட்டி மாலை ஆனதும் ஓடி விடுகிறாய். மாறி வருதி, மறுநாள் காலை வருகிறாய். மலை மறைத்து ஒளித்தி, மலையில் போய் திரும்பவும் ஒளிந்து கொள்கிறாய். அகலிரு விசும்பினானும், மிகப்பெரிய பரப்பளவுடைய விசும்பிலும் பகல் விளங்குதியால் பல்கதிர் விரித்தே, உன்னுடைய பலவான கதிர்களை விரித்து பகலில் விளக்கமாக இருக்கின்றாய். நீ எப்படி எங்க சோழன் கடுங்கோவாழியாதனுக்கு நிகராவாய் என்று கபிலர் கேட்டு முடிக்கின்றார். நன்றி, வணக்கம்.